ரியலி தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்கேரியஸ்ட் மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. அதாவது ஹாரர்லேயே அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர் டச் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த கதை வந்து யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு ஒரு கதைக்களம் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங், ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹீரோ பர்டிகுலர்லி வடிவா அம்மா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் இஸ் எக்ஸலண்ட். எனக்கு டைரக்டர் விஜய் வந்து ஒரு for the past 15 years-ஆ எனக்கு தெரியும். such a talented person and very very nice human being. அவருடைய ஒரு பெரிய முயற்சி இது. நீங்க கண்டிப்பா வந்து தியேட்டர்ல இதை பார்த்து என்கரேஜ் பண்ணணும். உண்மையாவே எல்லாருமே பயப்படுவீங்க, பாருங்க. தேங்க்யூ. வணக்கம். சாரி, ஓகே. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சீட்ல உட்கார முடியாத மாதிரி இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேல கிராணின்னு வச்சிருக்கிற டைட்டிலுக்கு வந்து ஏத்த மாதிரி வடிவம்மா சூப்பர்பா பண்றாங்க. கேட்டே இருந்தேன். ஒரு 4-5 hours வந்து அந்த மேக்கப் ப்ராஸ்டிக் எல்லாம் பண்றதுல வந்து ரொம்ப டைம் எடுத்தாங்க. பட் ஒரு 108 வயசு கிழவி வந்து இந்த படத்தை வந்து எங்கேயோ எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், டீம் ஆசமா பண்ணிருக்கு. ஐ திங்க் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அந்த படத்தை தெரியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அம்மா. தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிற மீடியா கேமராமேன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வெரி குட் ஈவினிங். நைஸ் மீட்டிங் யூ ஆல். இன்னைக்கு கிராணி படத்தோட இந்த ஒரு ஸ்பெஷல் ஷோ. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே யூடியூப், டிவியை கூட வீட்டில் ஓப்பன் பண்ணுறோமான்னு தெரியல. அண்ட் வெப் சீரிஸ் அப்படி ஓட்டோம், ஓடிடி இப்படிலாம் போயிட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம சைல்ட்ஹுட்ல பார்த்த இந்த தியேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்குமா, இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகுமா, அதெல்லாம் ஒரு டவுட்டாக தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு டைம்ல வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் டைரக்டர் விஜய் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, விஜய் அண்ணான் தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஃப்ரம் ஸ்மால் ஸ்க்ரீன் அவர் பிக் ஸ்க்ரீன்ல வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்து நிறைய பேர் பிக் ஸ்க்ரீன்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் அவருக்கும் கிடைக்கணும். அதர் தேன் தட் இது ஒரு ஹாரர் படம். ஏன்னா என்னோட மூஞ்சி பார்த்தாலே கொஞ்சம் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹாரர் படத்துக்கு, ஒரு பயமான படத்துக்கு நான் போக மாட்டேன். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும். அண்ட் கிராணி 2 வரணும், கிராணி 3 வரணும், பார்ட் 4 and 5 வந்துட்டே இருக்கணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஆல் ஆஃப் தெம். ஏன்னா அட்லாஸ்ட் நேரத்திலாகி உங்கள் கையில் தான் இருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கிராணி வடிவுக்கு சினிமாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸாக சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஹாரர் அப்படின்றதுல வந்து என்ன சொல்றது, நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் விஜய் வந்து எங்களுக்கு, விஜயகுமார் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு எங்களுக்கு. அவர் பல வருஷங்களாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, பல துறையில் இருந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு இயக்குனராக வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அண்ட் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த படங்கள் வந்து 50 பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா ட்விஸ்ட்லாம் இருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி நீங்களாக தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கோம். ஸோ I'm wishing the entire team all the very best for a successful hit for Granny. Thank you. வணக்கம். இந்த படம் கிராணி படம் எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். டைரக்டர் விஜயகுமார் சார் கூப்பிடும்போது இவர் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹாரராக எடுத்திருக்காரு அப்படின்போது நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். அந்த எதிர்பார்ப்பை 200% ஃபுல்ஃபில் பண்ணி ரொம்ப அழகாக திகளோடு அந்த படம் முழுக்க உட்கார வச்சு அடுத்த பார்ட்டுக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு சீன் பை சீனாக அந்த ஆர்வத்தை தூண்டியிருக்காரு.
இயக்குனரை தெரியுன்றதுக்காக நாங்கள் சொல்றது உண்டு. அது மாதிரி சொல்லும் போது என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் நல்லா இல்லைனா கூப்பிட்டு வச்சு எங்களை திட்டுவாங்க, ஏன்டா யார் பாபுக்கு. அது மாதிரி தைரியமாக 100% நீங்கள் தேட்டருக்கு நம்பி வரலாம். மிக முக்கியமாக ஒன்று என்னன்னா, இதை வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை படிச்சீங்கன்னா அது இப்படி இருக்கும், நம்மளா கற்பனை பண்ணுவோம். இவருக்கு கற்பனையில் பேய் ஒரு மாதிரி இருக்கும், என் கற்பனை பேய். அது மாதிரி ஒரு கற்பனை இருக்குல்ல, அதுக்காக பேய் படம் வச்சிடாதீங்க. அது மாதிரி ஒரு கற்பனை இருக்கும்ல, அந்த கற்பனையை பிக்சரா ஒருத்தர் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகும்ல. எனக்கும் திருப்தியா இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகுற அளவுக்கு ரொம்ப அருமையா படம் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு வந்து அதுல பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிங்கப்புலி அண்ணன் வந்து சொல்லவே தேவையில்ல. அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுல அவருடைய சில எஃபர்ட்லாம் போடுவார். அதெல்லாம் ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. வடிவரிசமா வந்து அவங்களுடைய நடிப்பை பத்தி பேசுற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது, அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிற பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. முக்கியமா தேவையான சீன்ஸ் வச்சிருந்தாங்க, பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. செலவு பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையோ, அந்த காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ கேமராமேன், இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த படத்தை நீங்க தேட்டர்ல வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. இன்னொன்று, திரைப்படங்கள் இன்று இருக்கிற சூழ்நிலையில் ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு ஆள் வரலன்றதுனால ப்ரொடியூசர்ஸ் காணாமல் போகிறாங்க. பல கற்பனைகள் தன்னுடைய எண்ணங்கள் வச்சுட்டு டைரக்டர் வராங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுது, ஆர்டிஸ்டுங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுது. இதெல்லாம் மீண்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. அதனால தேட்டரில் வந்து படம் பாருங்கள். கொடுத்த காசுக்கு 100% உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி பயம்ன்றதுனாலலாம் ஐயோ என்னவா இருக்கும் குழந்தையில கூப்பிடுவோன்னு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். டெஃபினட்டாக தேட்டரில் வந்து பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள் வந்தால் நம்ம எல்லாம் மக்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு சிலர் வந்து மசாலா ஐட்டம் இருக்கணும், அப்புறம் அந்த பாடல் ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு அப்படிலாம் இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாமையே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 நிமிஷமா ஏதாவது அது மாதிரி சம்திங் 2 மணி நேரத்துக்கு மேலே அதெல்லாம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் வந்து பாருங்க இந்த கிராணி படத்துக்கு. 2வது பார்ட்டும் மிக விரைவில் எதிர்பார்ப்போம். ஓகே, இது வந்து 30ஆம் தேதி நினைக்கிறேன். எஸ், படம் ரிலீஸ் ஆகும். தியேட்டரில் வந்து பாருங்க. ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம், நாங்க 2 பேர் சேர்ந்து நின்றதுனால 10 நிமிஷம் நானே பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டா வந்து பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிராணி அப்படிங்கிற ஒரு படம் வந்து இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, வடிவுக்கரசி அம்மா வந்து இப்படி ஒரு லுக்கு அண்ட் மிரட்டி இருக்காங்க. நிஜமாவே அவங்களுடைய நடிப்புலையும் அந்த திரைக்கதையிலையும் பயங்கர மிரட்டலா இருக்கு. விஜய் சார் ரொம்ப அருமையா இதை, அதாவது ஒரு வீடு ஒரு பாட்டி அவங்க அடிக்கிற லூட்டி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஹாரர் ஃபீல்ல இருக்கு. சிங்கம்புலி சார் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. படத்துல மியூசிக் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல ஒரு படம், இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசா இருக்கு. யூஸ்வலா பேய்னா எப்படி வருவாங்க அந்த மாதிரிலாம், இது பேய் இல்லை, இது ஒரு வேற ஒரு புது கான்செப்ட்ல ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த என்டையர் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். குழந்தைகள் 2 பேர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த முகத்தை பார்க்கும்போதே அந்த ஃபீல் அப்படியே எடுத்து கொடுக்குது. இந்த என்டையர் டீமுக்கு வாழ்த்து. ஸோ பார்த்துட்டு வரோம். கிராணி வந்து உண்மையாகவே ஒரு எப்படி சொல்கிறது, இது வரைக்குமே வந்து எவ்வளோ ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி பார்த்துருக்கோம். ஸோ இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது. ஆனால் பார்த்துட்டு உண்மையாகவே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பயப்பட வச்சுட்டாங்க. அண்ட் மெயினாக வந்து இதில் பண்ண வடிவரசி மேம் வந்து படம் ஃபுல்லாகவே பேசவே இல்லை, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட்லாம் வந்துட்டு உண்மையாகவே ஒரு மிரட்டிட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோல் டீமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஹீரோ அனந்த் அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் அபர்ணா, அவங்களாம் வந்து ரொம்பவே சூப்பராக கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அண்ட் அதை தாண்டி பண்ண அந்த 2 குட்டீஸ், ஸோ அவங்க பண்ண அந்த கேரக்டர் வந்து உண்மையாகவே அவங்க கம்ப்ளீட்லி பேசாம கண்டிப்பா வந்து நாளைக்கு எல்லாரும் பேசுற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் டுகெதர் நம்மளுடைய டைரக்டர் சார் வந்து உண்மையாக மெனக்கெட்டு இருக்காரு. ஏன்னா ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ரொம்ப சஸ்பென்ஸா நீங்க போய் கண்டிப்பா நீங்க போய் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் இருக்கிறது தெரியும். ஸோ விஜயகுமாரன் சார்
அவர்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹோல் டீமே எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் டீமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது நாளைக்கு பெருசாக பேசப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் உள்ளு சபா பழனியப்பன். எங்கே இருக்கிறேன்னா கிராணி படம், அதாவது வடிவுக்கரசி அம்மா கிட்டத்தட்ட சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம். அவங்க சினிமாவுக்கு வந்து 45 வருஷம் ஆண்டு விழாவே கொண்டாடிட்டாங்க. ஆனால் 45 வருஷத்துல இப்படி ஒரு லீடு கேரக்டர் இந்த படத்துல அவங்களுக்கு டைலாகே கிடையாது. ஒரே ஒரு டைலாக் தான். என்ன டைலாக்னா, படம் ஓப்பனிங்ல சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இஸ், அந்த இது மட்டும் தான் பேசியிருக்காங்க. சூப்பரா. அதாவது விஜயகுமார் வந்து அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே முதல்ல காமெடி படம் அந்த மாதிரி படங்கள் எடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த படம் வந்து தியேட்டர்ல அதிரும். ஏன்னா அவ்வளவு படம், அந்த ஒவ்வொரு காட்சியும் அந்த ஒரு வீட்டுக்குள்ள எடுக்கிற சீன் ஆகட்டும், அதில் நடித்த நடிகர்கள் ஆகட்டும், பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஆகட்டும், அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து பேசப்படும், கண்டிப்பா ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. அட்டகாசமான படம். யூடியூப் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நண்பர்கள் படம் பார்க்குறவங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்களோட சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பேஜில் போடுங்க. கண்டிப்பாக கிராணி வந்து கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாத ஒரு அற்புதமான படம். டோன்ட் மிஸ் இட், கிராணி. ஓகே, டாடா. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். கிராணியோட ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்கில் ஒரு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சொல்லணும்னா, வடிவுக்கரசி அம்மாவை இந்த வடிவில் பார்ப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐ திங்க் வெரி தாட்ஃபுல் ஆஃப் த டைரக்டர். அவரை இந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க விஷுவலைஸ் பண்ணி அந்த கிராணிக்கு ஒரு அழகான ஒரு லுக்கு கொடுத்து, இன்ஃபேக்ட் ஐ ஆஸ்ட் ப்ரோஸ்டிக்ஸில் ஏதாவது பண்ணியிருக்கா, பட் ஆக்சுவல் மேக்கப்லேயே தான் பண்ணியிருக்காங்க, விச் டுக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த மேக்கப் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, படைப்பு முழுமையாகவே சின்ன வயசுலேருந்து பாட்டிமா கிட்ட தான் அம்புலிமாமா கதையெல்லாம் கேட்போம். இப்போ பாட்டிமாட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கிற மாதிரி சில திகிலான மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்தது. பட் வெரி நீட்லி கிராஃப்டட். இயக்குனர் விஜயகுமாரன் சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் இந்த மாதிரி ஒரு படைப்புல ரொம்ப ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கும். டாக்டர் செல்லையான் அவர் பேர் பார்த்தேன். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு யாரர் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஹாரர் படத்தில் அந்த சேம் டைம் இதில் என்ன வயசு இருந்தாலும் அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜெகில் ரொம்ப அழகாக நீட்லி பேக்கேஜ் பண்ணி ஒரு அழகான வடிவத்தில் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டு என்ஜாய் த ஃபில்ம் இன் தி தியேட்டர்ஸ். மனமார்ந்த வாழ்த்துக்கள் தி என்டையர் டீம். நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜயகுமாரன். இதுக்கு முன்னாடி பிரம்மா.comனு ஒரு படம் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், நக்குல் சார்லாம் ஆக்ட் பண்ணாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதை சரியாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல என்னோட ப்ரொடியூசர் விஜயா மேரி மேடம் என் மேல் நம்பிக்கை வச்சு ஒரு படம் பண்ணலாம் சார், அவங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை மீறி ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு திரைக்கு எடுத்து வருதுன்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ படம் இன்னும் இருக்குது, நல்ல நல்ல படங்கள்லாம் வெளில வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. பட் அந்த சுச்சுவேஷனில் கஷ்டப்பட்டு அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, இந்த ஜனவரி 30. எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு உண்டான விஷயம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து என்னோட இந்த க்ரூ, என்னோட இந்த ஆர்டிஸ்ட் டீம் என்னை முழுச நம்பி நான் என்ன எடுக்கிறேன்னே அவங்களுக்கு தெரியாது, நான் என்ன சொன்னாலும் செஞ்சாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலி வடிவுக்கரசி அம்மாவால் வர முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கு. அதுக்கு நான் காரணம் இல்லை. இந்த படத்தை பார்த்து எல்லாம் நினச்சிக்குவாங்க நான் தான் அதுக்கு காரணம்னு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு தினமும் 5 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துலயே மேக்கப் போட்டு அந்த ஓல்டு கெட்டப் கிரியேட் பண்ணி அந்த படத்தில் அவங்க ஒரு 180 வயசு கிழவியாக நடிச்சிருக்காங்க. இந்த கிராணின்னு நான் ஏன் டைட்டில் வச்சேன் இங்கிலீஷ் அப்படின்றதுனால எல்லாரும் நிறைய கேட்டாங்க. ஆக்சுவலி இந்த டைட்டில் காரணம் இந்த 2 பசங்க கதையில் இவங்க வந்து லண்டன்ல இருந்து வர பசங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே காது கேட்காது, வாய் பேசாதுன்றது தான் ஃபுல் படத்தோட கதையை. இவங்க ஒருவேளை அந்த அம்மாவை வாயை திறந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா கிராணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே கல்ச்சர் அது கிராணி அப்படின்றது. அதை தாண்டிட்டு இந்த கதையோட பேஸ் என்னன்னா, கிராணின்னு ஒரு கேம் இருக்குது, நிறைய பசங்களுக்கு தெரியும். கிராணின்னு ஒரு கேம் இருக்குது, வீடியோ கேமு, ஒரு ஹாரர் கேமு. அந்த கேம் என்னை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதையை நான் முழுசாக பண்ணேன். அந்த பாட்டிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு கிராமிய கதைகள் மாதிரி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பண்ணேன். ஸோ அதுக்கு
அதை வந்து உயிர் கொடுத்து மேலே கொண்டு வந்ததுக்கு என்னோட கார்த்திகை அவர் நிறைய படம் லிரிக் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் என் கூட சேர்ந்து வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்தை உயிர் கொடுத்தது என்னோட எடிட்டர் கோபி. எனக்கு பகலாக என் கூட உட்காந்து நான் இது எத்தனை கட்டு பண்ணாலும் கொஞ்சம் கூட மூலம் சொல்லிக்காம திரும்ப 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 அதை ரெடி பண்ணி அது ஒரு படத்தை சூப்பராக கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம். அதோட முக்கியம் என்னோட கேமராமேன் மணிகண்டன். இதுல படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணோன்னே தெரியாது. அந்த மாதிரி எல்லாமே மூமெண்ட்ல இருக்கும். கிம்பலை தூக்கி கையில வச்சாருன்னா ஈவினிங் அவர் அப்படியே தொங்கி போய் போவார். நான் என்ன நினைக்கிறேனோ அது உடனே 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 அதை ரெடி பண்றதுல எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ஈக்குவலா ஒருத்தர் ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. ஆனால் தான் இந்த படம் முடிக்க முடிஞ்சது. அதுக்கு என்னோட கேமராமேனுக்கு பெரிய 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 நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட ஆர்டிஸ்ட் சார் வந்து சினிமாவை அப்படி லவ் பண்ற ஒருத்தர். அவரோட சன் வந்து மிகப்பெரிய டேரக்டர், எங்களுக்கெல்லாம் பெரிய சீனியர். அவர் ஏன் அந்த அளவுக்கு இருக்காருன்னா அதுக்கு சார் சினிமா மேல வச்சிருக்க லவ். வெரி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு அவர் வந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. டெய்லி கேட்பாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், படம் எந்த லெவல்ல இருக்கு விசாரிச்சுட்டே இருப்பாரு. அவர் நடிச்ச நாட்கள் கம்மி, ஆனா அவர் இன்னி வரைக்கும் என்ன விசாரித்த 1 வருஷம் கிட்ட என்னை தள்ளி கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்கிரீனுக்கு இந்த படம் வந்து சேர்ந்துருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் விஜய் சார். அப்புறம் நம்மளோட திலீபன் சார் அந்த டைம் வந்து கூலின்னு ஒரு மிகப்பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில இது ஒரு இம்பார்ட்டன்ட். எனக்கு படத்துல மெயின் கேரக்டர். நான் அவரை போட்டு தொல்லை பண்ணி என்னோட டேட்ஸ் வாங்கி அதை எப்படியோ எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாரு. இங்க ஓடுவார் அங்க ஓடுவாரு, எந்த டைமும் முகம் சுளிக்காம வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நான் அவரோட கஷ்டத்துக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒரு கொஞ்சம் குறைஞ்ச நேரமே வந்தாலும் அந்த கேரக்டரோட வெயிட் புரிஞ்சு நான் பண்றேன் சார் அப்படின்னு வந்து திடீர்னு தான் கூப்பிட்டோம். ஆக்சுவலி அப்பர்னா வந்து திடீர்னு தான் கூப்பிட்டோம். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் எனக்கு அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதனால வேண்டாம், எனக்கு அந்த ஹீரோயின் வேண்டாம். ஏன்னா நாம இருக்க சுச்சுவேஷன்ல அவ்வளோ பேசலாம் மாட்ட முடியாது. புரிஞ்சிச்சு, எனக்கு நாம மாட்டிக்க போறோம்னு புரிஞ்சிச்சு. அப்படியே அதை எரஸ்ட் பண்ணிட்டு இம்மீடியட்டா அர்ஜென்ட் ஒரு ஆர்டிஸ்ட் கொண்டு வந்தேன். அவங்க கதை கூட கேட்கல, வந்து இறங்கி அதுக்கப்புறம் கதைக்குள்ள வந்து கடகடன்னு நடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். மெயினா அவருங்க ப்ரொடியூசர் எடுத்து கொடுக்குறாங்க சிங்கம்புலி சார் அப்படின்னு. ஏன்னா சிங்கம்புலி சார் வந்து இன்னைக்கு இருக்கிற பீக்ல எங்களுக்கு வந்து நாங்க படம் பண்றோம்னு சொன்ன உடனே ஓகே. உண்மையை சொன்னா பேமெண்ட் பெருசா பேசல, டேட்ஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நான் சொல்லலை. நான் கொடுக்குறேன், நான் வரேன்னு சொல்லி பண்ணாரு. இந்த படத்துல அவர் கேரக்டர் எண்டில் ஒரு ட்விஸ்ட் அடிக்கும். அது வந்து நீங்க நிச்சயமா மகராசன் சார்ல சிங்கம்புலியை பார்த்து நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். அவர் அப்படியே பிரமிச்சு பார்த்தோம். இந்த படத்துல அப்படி ஒரு ரிசல்ட் சிங்கம்புலி சார் அப்படியே என்டையர் கான்ட்ராஸ்டா வேற ஒரு பரிமாணத்துல சிங்கம்புலி சாரை பார்க்கலாம். ப்ரொடியூசர் ஏன் வந்து சிங்கம்புலி சாரை எடுத்து சொல்றாங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாரு. அந்த ஒரு காரணத்துல தான் அவர் சொல்லுங்க அப்படின்னா அவர் இங்க இல்லைனாலும் கூட, அவர் இப்போ எங்கேயோ வெளிநாட்டுல ஷூட்ல இருக்காரு. அவர் இங்க இல்லைனாலும் கூட எந்த நேரமும் எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அந்த கேரக்டரை எப்படி மேலே கொண்டு வரணும், அந்த கேரக்டரை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப சட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. சார் இது இப்படி பண்ணிக்கிறேன் விஜய், இப்படி இது ஓகேவா அப்படின்னு பண்ணுவாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனால் ப்ளீஸ் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ அதை தாண்டிட்டு என்னோட 2 செல்லங்கள் கணேஷ்யாம சாண்ட்ரியா. இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த படம் செல்லங்கள்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த குழந்தைங்க உங்களோட மக்களோட செல்லமா மாறிடுவாங்க. ஏன்னா எல்லாருடைய மனசையும் கலக்கிற மாதிரி நான் என்ன ஆசைப்பட்டனோ அப்படி 2 குழந்தைங்க எனக்கு கிடைச்சாங்க. இவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை, இவங்க இல்லைன்னா இந்த படத்தை அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. அதை அழகா வெளில கொண்டு வந்தாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்களோ புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க 2 பேரும். சாண்ட்ரியாலாம் வேற லெவலு, வாய்ப்பே இல்லை, பெருசா வருவாங்க, எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆமாம், ஃபைனலி இதை ஆமாம் இவர் வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ நரேன். ஆக்சுவலாக நான் வந்து வடிவுகரசி அம்மாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் வேணும்னு சொல்லி ஒரு யங் ஹஸ்பண்ட், அவங்க அப்படியே கிழவியாவே இருப்பாங்க, அவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் அது வேணும்னு சொல்லி கேட்டேன். அண்ணா அப்படின்னாரு, எனக்காக வந்து பண்ணு,
உனக்கு நிச்சயமா நேம் கிடைக்கும், இது ஒரு வித்தியாசமா இருக்கும், வந்து பண்ணுன்னு சொன்னேன். வடிவமா லவ்லாம் பண்ணி வேற சீன்ல அது உங்களுக்கு கண்டிப்பா உங்களை செம்மையா என்டர்டெயின் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஆனந்த் ஆனந்த் நாங்க எங்க அவரு? ஓ சாரி, அவர் காணோம், சாரி, அதனால தான் விட்டேன். ஆமாம், ஆக்சுவலி வடிவுகரசி அம்மாவுக்கு இப்போ ஹெல்த் சரியில்லை. இந்த படம் வந்து அவங்க 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படம் அவங்களுக்கு டைட்டில் ரோல். எனக்கு தெரிஞ்சுட்டு இது டைட்டில் ரோல். அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. டே நைட்டு அவங்க வந்து மேக்கப் போட்டு 5 மணி நேரம் அப்படி உட்காந்துட்டு அப்படியே வருவாங்க. சாப்பிட முடியாது, ஏதாவது நாங்கள் லிக்விடாக கொடுப்போம், அதை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டயர்டாக இப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த மேக்கப்லாம் ஒட்டி பிஞ்சிடும், மறுபடியும் மேக்கப் போடணும். அதோடு சேர்ந்து அவங்க ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருந்தது, இப்போ ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். இதில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்மோக் எஃபெக்ட்டு, அவ்வளோ ஒரு காம்பேக்டான காற்றே வராத ஒரு வீடு, அந்த வுட்டன் ஹவுஸு, அதுக்குள்ளே எங்கள் கூட அவங்க பட்ட அவஸ்தை. 5 நாள் ஷூட்டிங் முடிச்சு மேக்கப் எடுத்து எடுத்து ஹோல்ஸ் ஆயிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் அந்த ஸ்கின் எல்லாம் ஹோல் ஆயிடுச்சு, எரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் எரியுது சார், என்னால் காற்றுல கூட நிற்க முடியல, ஏசி கூட போட முடியல, இன்னைக்கு எரியுது, என்னை விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா இது என்னோட லைஃபுமா, உங்களுக்கு தெரியும் அப்படின்னேன். சரி ஓகே, எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, நான் மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுத்து வரேன். அகைன் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் நினச்சேன் அம்மா வரமாட்டாங்க, அவ்வளோதான் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கன்னு. அவங்களே கால் பண்ணி, சார் இப்போ எனக்கு ஓகே, ரேப்போ ஷெட்யூல் அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அகெயின் திருப்பி ஒரு 8-10 நாள் அதே மேக்கப்பு போட்டு டெய்லி உரிச்சு டெய்லி போட்டு என் லைஃப்பில் ஆக்சுவலி என்னை வந்து அவங்களுக்கு 14 வயசுலேருந்து தெரியும். அந்த ஒரு நம்பிக்கையில் என் மேலே அவங்களுக்கு இருக்கிற பாசத்தில் தான் நான் தைரியமாக இது கேட்டேன், அம்மா எனக்காக இந்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க ஹெல்த்து பூரா ஸ்பாயில் பண்ணிவிட்டு எனக்கு இந்த படம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்நாள் பூரா நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் வந்து படம் பாருங்கள். எங்களை மாதிரி சின்ன படம் இல்லை இது, ஆக்சுவலி இது சின்ன படம் இல்லை. நாங்கள் ரொம்ப குறைந்த நேரத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் இருந்தால் இது சின்ன படம் இல்லை. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த படம் என்ன கேட்டுச்சோ, அந்த ஸ்கிரிப்ட் என்ன கேட்டுச்சோ அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு அதை பார்த்தா தெரியும். ஓகே, தேங்க்யூ. ஐயா வாங்க வாங்க. பத்திரிகை மற்றும் ஊடகத்தினருக்கு எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நான் டேரக்டருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபீல்டில் இந்த படம் இருக்கும். எல்லாருமே என்கேஜ் பண்ணோம், சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே பண்ணோம். ப்ளஸ் வந்து கஜராஜண்ணா கூட நடித்தது, சிங்கமணி அண்ணா கூட நடித்தது, வடிவம்மா கூட நடித்தது தான் ஒரு பிளஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க எல்லாரையும் பார்க்க வைக்கணுன்றது உங்களை எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த படம் உண்மையிலேயே டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சொல்லலாம். ஏன்னா இருக்கிறதுல ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதே மாதிரி டிஓபியும் அதே மாதிரி தான். அந்த லைட் வேணாம் அந்த லைட் வேணாம் அதெல்லாம் கிடையாது. இருக்கிற வெளிச்சத்தில் எப்படி எடுக்க முடியுமோ அப்படி எடுத்திருக்காங்க படத்தை. அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு டே போன அன்னைக்கு கொச்சின்லேருந்து போகும்பொழுதே 12 மணி ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்பொழுது மேடத்துக்கு மேக்கப் போடணும். மேடத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். எனக்கு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டு. உடனே சார் சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க சார்னு உட்கார இந்த சாப்பிட்ற சீன் ஒரு சீன் இருக்குது, அதில் இப்படி சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது இங்கே பாருங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை. சரி சார், நான் எப்பயுமே டைரக்டர் சார் சொல்கிறபடி செஞ்சிருவேன். நான் சார் சொல்கிறபடி அப்படியே பார்த்தேன், இப்படியே பாருங்கள், இங்கே நான் நடந்து போகிறத அப்படியே பாருங்கன்னாரு. அப்படியே பார்த்தேன், இங்கே ஒருத்தவங்க படுத்துருப்பாங்க பாருங்கன்னாரு. அப்படியே பார்த்தேன், கொஞ்சம் எப்படி பார்க்கணும் முதல்ல சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படியே பார்த்தேன், அப்படியே இலைய மூடுங்கன்னாரு, இலைய மூடினேன், கையை கழுவுங்கன்னாரு, கழுவிட்டு திரும்ப அந்த இடத்த பாருங்கன்னாரு. பார்த்தேன், வெளியே போகும்போது ஒரு லுக் கொடுங்கன்னாரு, கொடுத்தேன், அவ்வளோதான். நான் இது எப்படிடா, என்ன எதுனால இப்படி எடுத்தாரு, என்ன எது முன்னாடி ஒருத்தருமே இல்லையே, இவர் தான் போய்கிட்டு இருக்காரு, கேமரா போய்கிட்டு இருக்கு, என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. கடைசி படம் பார்க்கும்போது தான் தெரியுது அதனுடைய எஃபெக்ட் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா, இருக்கிற இடத்துல அந்த டைம் லிமிட்டில் என்னென்ன பண்ணணுமோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு கோஆப்ரேஷன் வந்து ப்ரொடியூசரும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இது மூலமாக என்னுடைய ஃப்ரெண்டு அறிவுத்ரா சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அவர்கிட்ட கொண்டு போய் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். சரி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன தான் நாங்கள் கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாலும், இவங்க பணம் போட்டு எடுத்திருந்தாலும், எங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுல வச்சு தான்
மக்கள் உள்ளே வருவாங்க. அதனால் இந்த படத்தை பற்றி என்ன, அதாவது ஒரு யங் டீமு, ஒரு இவர் டெபுட் டைரக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்புகள் இன்னும் அமையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய டேலண்டட் டைரக்டர் இவர். ஸோ இவருடைய வெற்றியெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு வந்து சின்ன படங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா சிறு தொழில் தான் நாட்டையே வளர்க்குது. பட் அந்த மாதிரி சிறு படங்கள் நிறையா வந்தால் தான் இந்த மாதிரி சிறிய முதலீட்டாளர்கள் நிறையா வருவாங்க. நிறையா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறையா ஹீரோஸ் கிடைப்பாங்க, ஹீரோயின்ஸ் கிடைப்பாங்க எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு. ஏன்னா நாங்களாம் பெரிய படத்தில் போய் கேட்க முடியாது. இவங்க நம்ம மாதிரி வந்தாங்கன்னா தான் எங்களால் பெரிய கேரக்டர்ஸ் பண்ண முடியும். இந்த படத்துலலாம் நான் ஃபுல்லாக வந்திருக்கேன். அப்படின்றப்ப சிறு படங்களை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் எல்லாருமே. தியேட்டருக்காரங்கிட்டையும் சிறு படங்களுக்கு வந்து ரெகுலர் ஷோ கொடுங்க. ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் ரெகுலர் ஷோ கொடுத்தா தான் மக்கள்கிட்ட போய் சேரும். இது என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி எல்லாருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம், டிஸ்ட்ரிபியூட்டர் அறிவுத்ரா சாரை பற்றி சொல்லணும். ஆக்சுவலி நாங்கள் படம் முடிச்சதுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்குன்றது பயங்கர கான்ஃபிடென்ட்லாம் இருந்துச்சு. ஆனால் படம் முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆனதுக்கப்புறம் தான் மொத்தமாக ஒரு குரல் கேட்டுச்சு, யாரும் படத்துக்கு வரணும், யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, யாரும் உங்களை இதெல்லாம் என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் 2வது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா போச்சு. அப்போதான் சார் வந்து படம் பார்த்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, படம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்குறேன். நாங்கள் ரொம்ப அலையெல்லாம் இல்லை, யாரையும் போய் பார்க்கல, யாரையும் போய் கேட்கல. 2வது நாள் எங்களுக்கு அறிவுத்ரா சார் இன்ட்ரோ கொடுத்தாரு. அறிவுத்ரா சார் சரி சார் படம் போடுங்க, எனக்கு ஓகேன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன்னு தான் வந்தார். படம் பார்த்த உடனே அவர் வெளியில வந்து எனக்கு கை கொடுத்துட்டு சொன்னார், சார் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த படம் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு எங்களுக்கு அன்னைக்கு ஊக்கம் கொடுத்து இன்னி வரைக்கும் எங்களுக்கு கொண்டு வந்து 30ஆம் தேதி ரிலீஸ்க்கு அவர் சொன்ன மாதிரி கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு அறிவுத்ரா சாருக்கு கோடான கோடி நன்றி தான் சொல்லணும். தேங்க்யூ. ஆமாம், அப்புறம் ஆடியோ எங்களோட இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் தான், இன்னொரு டிவோஷனல் சாங் ஒன்று இருக்குது. இந்த படத்தில் புண்ணியா ஒரு சாங் பாடியிருக்காங்க, ஒரு தாலாட்டு பாட்டு. மெயினாக நான் வந்து அதை சொல்லணும், என்னோட மியூசிக் டைரக்டர் நீங்கள் பார்க்காத இங்கே யாருக்கும் தெரியாத ஒரு மியூசிக் டைரக்டர். ஆனால் அவர் யூஎஸ்ல இருக்காரு, அவர் ஒரு சர்ஜன், செல்லையா பாண்டியன் சார். எனக்கு ஒரு நண்பர் மூலியமா அறிமுகமானார். அவரோட சில சாங்ஸ், அவர் ஆர்வம் மியூசிக் ஆர்வத்தில் யூடியூப்ல ஏதோ சாங்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாரு. நான் கேட்டேன், எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. நான் கேட்டேன், எனக்கு சார் இந்த மாதிரி ஒரு ஹாரர் படம் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் பண்ணி தரீங்களான்னு சொன்னேன். நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் அங்கே இருந்தவருக்கு நான் ஃபோனில் நெரேட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்காக ஒருத்தர் கிளம்பி அவர் கை காசு செலவு பண்ணிட்டு அமெரிக்காலேருந்து வந்து என்கிட்ட கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப பண்ணார் அவரோட சொந்த காசில். இன்னைக்கு இந்த படம் வந்து பெருசாக பேசப்படுறதுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். மியூசிக் அப்படி ஒரு வைப் இந்த படத்தில் கொடுத்துருக்கு. அவருக்கு நிச்சயமாக நான் பெரிய தேங்க் பண்ணோம். இதில் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு சாங் இந்த படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு சாங் வரும், ஒரு தாலாட்டு பாட்டு. நான் என்ன சொன்னேன்னா, சார் இது தாலாட்டு பாட்டு சார், ஆனால் இதை கேட்டு யாரும் தூங்கக்கூடாது, குழந்தைங்க தூக்கத்தை விட்டுறணும், பயப்படணும் குழந்தைங்க, அப்படி ஒரு தாலாட்டு வேணும் அப்படின்னு சொன்னேன். இது நான் சொல்லும்போது நினைச்சேன், இது முடியாதுன்னு சொல்ல போறாங்கன்னு. அந்த பாட்டை நான் என்ன நினைச்சேனோ அப்படி ஒரு பாட்டு கொடுத்தாரு. அந்த ஒச்சிக்கிழவி வருவான்ற சாங்கு நம்ம கார்த்திக் தான் ஒரு லிரிக்கை வேற லெவலில் எழுதியிருக்காரு. அந்த சாங் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், தாலாட்டு பாட்டை வச்சு ஒருத்தரை பயமுறுத்த முடியுமா அப்படின்னு செம்மையா பயமுறுத்திருக்காரு. செல்லையா பாண்டியன் சாருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. தானு சார், அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் ப்ரொடியூசர். நம்ம திலீபன் சார் மூலியமாக தான் எங்களுக்கு நாங்கள் போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. 2 சாங் தான், அதில் ஒரு சாங் வந்து லேப்டாப்பில் போயிடும், ஒரே ஒரு சாங் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சாங் எடுத்துக்கிட்டு நாங்கள் எந்த ஆடியோ லேபிளில் போய் கேட்குறது அப்படின்னு நாங்கள் போய் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ திலீபன் சார் வந்து, நான் வேணா அங்கிள்கிட்ட கேட்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனார். அவர் ட்ரைலர் பார்த்தாரு, சாங் பார்த்தாரு. ரொம்ப நாள்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஓகே இம்மீடியட்டாக இதை நான் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவரோட லேபிள் எங்களோட போஸ்டரில், எங்களோட ஸ்க்ரீனில் கலைப்புலி தானு சாரோட லேபிள் வந்து கலைப்புலி இன்டர்நேஷ்னல் ஆடியோ எங்களுக்கு வந்திருக்கிறது. எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, கடவுளோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குன்னு ரொம்ப நம்பிக்கை வந்தது காரணம் அந்த லேபிள் எங்களோட படத்தில் வந்தது தான், கலைப்புலி இன்டர்நேஷ்னல் ஆடியோ. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி இந்த நாள் நான் பேசிகிட்டு இருக்க அன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜ் சாரும் தானு சாரும் அதை ரிலீஸ் பண்ணாங்க ட்ரெய்லரை. அது செம்ம வைப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸில் நல்ல வைப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தானு சார். எல்லாரும்
எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பாடலாசிரியராக உங்களை எல்லாருக்கும் தெரியும். முதல் முறையே இந்த படத்தில் வசனகர்த்தாவா இந்த படத்தில் அறிமுகமாகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா, இதே விஜய் சார் தான் என்னை லிரிசிஸ்டாக அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் நான் வந்து விஜய் சார், ரஜினி சார்னு எல்லாருக்குமே எழுதினேன். அதே மாதிரி இந்த படத்தில் வசனகர்த்தாவா அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு ரூரல் பெல்ட்டில் வந்து எப்படியெல்லாம் இருக்கும், ஒரு 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 வில்லேஜ் ஸ்லாங் எப்படியெல்லாம் இருக்கும், ஒரு 2-3 பேத்துக்கு 2-3 ஸ்லாங் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே எப்படி வரும்ன்றது நீங்கள் படத்தை பார்க்கும்போது வந்து உங்களுக்கே அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் அவருக்கும் விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றின ஒரு ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்கன்னு எழுதுங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அவங்க கண்டிப்பாக ஏமாற்ற முடிய மாட்டாங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த குழந்தைங்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கேன். இன்னும் தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைமு சாரோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து கதை சொன்னாங்க, பாருங்க மேடம் இது பிடிச்சிருந்தா எடுக்கலாம் மேடம்னாரு. எனக்கு ஒரு ஐடியா, சரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அவர் வந்தார், சரி இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இது மக்கள்கிட்ட போய் சேர்க்குறது உங்களோடது. எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணவங்க, அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். வடிவம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இல்லை. அவங்க சப்போர்ட் தான். அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ பேசுனது தான் ஃபஸ்ட் டைமு. உங்களோட சப்போர்ட், எல்லாரும் சப்போர்ட் எனக்கு வேணும். மக்கள் கண்டிப்பாக வரலாம். இந்த குழந்தைங்க அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களோடது ஆசை எல்லாரும் எல்லா பிளஸிங் எனக்கு இருக்கணும். அதுதான். தேங்க்யூ.